Hello viewers, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது One Piece episode 470 part 1. ஓபன் பண்ணா லூஃபி மறுபடியும் வேகமா நேவி ஆளுங்க எல்லாத்தையுமே தட்டி தூக்கிட்டு அவன் பாட்டுக்கு ஓடிட்டே இருந்தான். ஆனா என்னாச்சு, திடீர்னு இடையில மிஹாக் வந்துட்டான். லூஃபிக்கு நல்லாவே தெரியும் அவன் ஜோரோ கூட பயங்கர ஸ்ட்ராங்கான ஆளுன்னு. என்னதான் இவனுக்கு ஸ்ட்ராங்கான ஆளா இருந்தாலும் மத்த டைம்னா ஓகே இறங்கி சண்டை போட்டு போவான். ஆனா இப்போ இவன் கூட எல்லாம் சண்டை போட சுத்தமா டைம் இல்ல. அதனால சட்டு புட்டுன்னு எஸ்கேப் ஆறது மட்டும் தான் ஒரே வழின்னு சொல்லி டப்புன்னு செகண்ட் இயர் எடுத்து அங்கிருந்து எஸ்கேப் ஆயிருவான். மிஹாக் அப்பவும் விடல, பயங்கரமா செக் பண்ணுவான் எங்க அப்படி அவன் தப்பிச்சு போயிட்டான்னு. அதே நேரம் இங்க குமா கிட்ட இவான்கோ எவ்வளவோ பேசி பார்த்துட்டான். ஆனா அவனுக்கு தான் எந்த ஒரு பழைய மெமரி இல்லையே. அவன் பாட்டுக்கு லேசரை வச்சு கண்ணா பின்னா அட்டாக் பண்ணுவானா, அவனுக்கு ஈக்குவலாவே நம்ம இவான்கோவும் நின்னு அட்டாக் பண்ணுவான். சொல்ல போனா இவங்க சண்டை மட்டும் தனியா அந்த இடத்துல தெரியும். ஆனாலுமே இவான்கோ நம்ம லூஃபியை நோட் பண்ணிட்டான். பரவாயில்ல, பையன் எப்படியோ தப்பிச்சு முன்னேறி போயிட்டு இருக்கான். இப்படியே போனானா எந்த ஒரு பஞ்சாயத்தும் இல்ல, எப்படியோ ஏசு கிட்ட போய் சேர்ந்துருவான்னு சந்தோஷப்பட்டுட்டு அவன் அங்க குமாவை சமாளிச்சுட்டு இருப்பான். இங்க நம்ம லூஃபியை டார்கெட் வச்சிருக்கிறது யாரு, சாதாரண ஆளா? மிஹாக் ஆச்சே. லூஃபி எங்க போயிட்டு இருக்கான் என்னன்னு சொல்லி அவனை அப்படியே செக் பண்ணிட்டே இருப்பான். அந்த டைமுங்கும் போது இவன் அட்டாக் பண்றதுக்காக ஒரு 2 பேர் ஓடி வருவானுங்க. அவனுக்கு இதுக்கு முன்னாடி இவன் கூட சண்டை போட்டுருக்கானுங்க. அவனுக்கு ஞாபகம் இருக்கு, ஆனா இவனுக்கு சுத்தமா ஞாபகம் இல்ல. அத்திய வச்சு ஒரே போடு, அவ்வளவுதான் தெரிச்சிருவானுங்க. அதுக்கப்புறம் லூஃபி எங்க போயிட்டான்னு சொல்லிட்டு அப்படியே சுத்தி சுத்தி செக் பண்ணி பார்ப்பான். அப்படியே செக் பண்ணும்போது ஒரு வழியா அவன் எங்க ஓடிட்டு இருக்கான்னு தெரிஞ்சு போச்சு. அவன் எதையும் கண்டுக்காம ஏச காப்பாத்தியே தீரணும்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு ஓடுவான். ஆனா அந்த மிஹாக்கு கத்திய வச்சு ஒரே போடு, அப்படியே அந்த பவர் டிராவல் பண்ணி போய் லூஃபி மேல ஒரே அடி கரெக்டா எய்ம் வச்சு போட்டுட்டான். இவன் அட்டாக் பண்ணும்போது பையன் ரேஞ்சுக்குள்ள வேற இருந்திருக்கான். அதனால நிக்க முடியாம அடிச்ச அடியில அப்படியே தேய்ச்சிக்கிட்டே போய் அங்க இருக்க செவுத்துல டம்முன்னு இடிச்சு விழுவான். அப்படி அடிச்சு புடிச்சு விழுந்தவன் இடையில பாறைக்குள்ள வேற மாட்டிட்டான். அப்ப ஜிம்பை குறுக்கால வந்து நின்னு இந்த மாதிரி பயங்கரமான அடி எல்லாத்தையுமே ஏசோட தம்பியால மட்டும்தான்டா வாங்கிக்க முடியுமா. அவனை பார்த்துட்டு மிஹாக்கே பயந்துருவான். அவன் என்னடானா, நான் செத்தாலும் பரவாயில்ல, இனிமேட்டு உனிய லூஃபியை தொட விட மாட்டேன்பா. இவனுக்கு ஒன்னும் புரியல, ஏன்னா அவன் ஒரு வார்லாடு. அப்படி இருக்கும்போது எப்படி அவன் லூஃபிக்கு சப்போர்ட் பண்றான்னு. இப்போதைக்கு நம்ம ஜிம்பையோட டார்கெட்டும் ஏச எப்படியாச்சும் காப்பாத்தணும். ஏன்னா அப்பதான் இந்த கடலையும் காப்பாத்த முடியும். இதுக்கப்புறம் இந்த வார கண்டிப்பா ஸ்டாப் பண்ண முடியாது. பட் ஏச காப்பாத்துறதுக்கான ஹோப் இருக்கு, அதுவும் லூஃபியால மட்டும்தான் முடியும்னு அவனை சொல்லுவான். பட் இப்ப மிஹாக்கு அதை பத்தி எல்லாம் கவலை இல்ல. அவனுக்கு அவங்க கொடுத்த வேலையை முடிச்சாவணும். அதனால நீ இங்க இருந்து ஒழுங்கா போயிரு, தேவையில்லாம சண்டை போடாதங்கிற மாதிரி சொல்லுவான். அந்நேரம் ஒண்ணு பார்த்து எல்லாம் பீரங்கிய வச்சு பயங்கரமா சுடுவாங்க. இவன் ஃபிஷ்மேன் கராத்தேன்னு சொல்லிட்டு ஒரு பஞ்சு வந்த பீரங்கி எல்லாம் அப்படியே ஸ்டன் ஆகி ஸ்டாப் ஆயிரும். அதுக்கப்புறம் அவன் கத்திய வச்சு ஒரு போடு, எல்லாமே ரெண்டா பொளந்து பட்டப்பட்டன்னு வெடிக்க ஆரம்பிச்சிடும். அந்த டைம்ல தான் 2 பேரும் மாத்தி மாத்தி அடிச்சுக்குவானுங்க. அப்படி அடிச்சதுல மிஹாக்கோட பவர் பயங்கர ஸ்ட்ராங் போல. ஜிம்பையாலேயே தாங்க முடியாம அடிச்சு புரண்டு தண்ணிக்குள்ள போய் விழுவான். நல்ல வேலை அவன் ஒரு ஃபிஷ்மேனு, அதனால பஞ்சாயத்து இல்ல. டெவில் ஃப்ரூட்டை சாப்பிட்டவனா இருந்தா நிலம சங்குதான். லூஃபிக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு அவன் நினைச்சதை விட இவன் பயங்கர ஸ்ட்ராங்னு. அவன் என்ன பண்ணுவான், நல்லா ஹைட்டா ஒரு ஜம்ப போட்டு கரெக்டா லூஃபி எங்க இருக்கானோ அங்கேயும் வச்சு பாஞ்சு அந்த கத்திய வச்சு ஒரே சொருக வருவான். நல்ல வேலை லூஃபி ஜஸ்ட் மிஸ்ல எஸ்கேப். எல்லாம் செகண்ட் இயர்ல இருந்ததுனால. அதுக்கப்புறம் கம் கம் பசூக்கான்னு சொல்லிட்டு ஓங்கி ஒரு பஞ்சு வைப்பான். அடுத்த செகண்டே அவன் கையை வெட்டி இருப்பான். ஜஸ்ட் மிஸ்ல லூஃபி எடுத்திருப்பான். நல்ல வேலை தப்பிச்சோங்கிற மாதிரி பீதி ஆவான். அதுக்கப்புறம் இன்னொரு வெட்டு போடுவான். நல்ல வேலை இந்த டைமும் நம்ம பையன் பெண்டாயி எஸ்கேப் ஆயிட்டான். ஏன்னா அவன் போட்ட போடுல அங்க பெரிய சைஸ் அலைய ஃப்ரீஸ் பண்ணி வச்சிருந்தானே நம்ம அவகேஜி, அந்த அலையே 2 வெட்டுப்பட்டு அப்படியே மேல பறந்து சில்லு சில்லா வெட்டிக்கும். இதுதான் ஒரு ஸ்ட்ராங்கஸ்ட் ஸ்வாட்ஸ்மேனோட உண்மையான பவர். அவனால இந்த அளவுக்கு பண்ண முடியுமாங்கிறத பார்த்துட்டு இவனு 2 பேருமே ஆடி போயிடுவானுங்க. இந்த அட்டாக் மட்டும் லூஃபி மேல பட்டுருந்துச்சுன்னா 100% அவன் டெத்து, அதுல டவுட்டே இல்ல. அப்புறம் என்ன, அந்த வெடிச்சு சாதாரண பெரிய பெரிய பனிக்கட்டிங்க எல்லாமே உடஞ்சு தொப்புன்னு வந்து விழும். கடல்ல நின்னுட்டு இருக்க கப்பல்லாம் படாத பாடுபடும். மெயினா நேவி ஷிப்புங்க. இப்படி எல்லாருமே அதை ஆன்னு பாத்துட்டு இருப்பாங்கல்ல, அந்த டைம் தான் பக்கி களத்துல இறங்குவான். அட சண்டை போறதுக்கு இல்ல, நைஸா வந்து எட்டி பார்த்துட்டு சிச்சுவேஷன் எப்படி இருக்குன்னு எல்லாத்தையுமே அழகா பார்த்துட்டு அவன் டீமு கிட்ட நைஸா ஒரு பிளான சொல்லுவான். என்னன்னா, இப்ப மக்கள் முன்னாடி இவன் ஒரு பெரிய ஸ்டாரா மாறணும். அதுக்கு என்ன பண்ணுவானா, இங்க நடக்கிற சம்பவம் எல்லாத்தையுமே டிரான்ஸ்போர்ட்டர் ஸ்னைல யூஸ் பண்ணி உலகம் பூரா பிராட்காஸ்ட் பண்ணிட்டு இருக்கானுங்க. சோ அந்த டிரான்ஸ்போர்ட்டர் ஸ்னைல கண்டுபிடிங்க, அதுதான் நமக்கு இப்ப முக்கியம்னு சொல்லி நைஸா சொல்லுவான். அவனுங்களும் நைஸா கத்துவானுங்க. ஏன்னா கொஞ்சம் அதிகமா கத்துனா நேவி ஆளுங்க வந்து பொளந்துருவானுங்களே. மிஸ்டர் த்ரீ தான் இந்த கூட்டத்துக்கு நடுவுல மாட்டிக்கிட்டு படாத பாடுபட்டு இருப்பான். அதே நேரம் இங்க crocodile கிட்ட டோஃப்ளமிங்கோ டீல் பேசிட்டு இருந்தால, அதான் என் கூட வந்து சேர்ந்துருன்னு. அவனை பொறுத்த வரைக்கும் இந்த ஒயிட் பியர்ட் எல்லாருமே பழைய ஆளுங்க. சொல்ல போனா அவுடேட்டடான பைரட்ஸுங்க. அவங்களோட காலகட்டம் எல்லாம் அதோட முடிஞ்சு போச்சு. இது நம்ம ஏரா, அதாவது நியூ பைரட் ஏரா. நம்ம தான் இந்த உலகத்தை கான்குவர் பண்ணணும். அப்பதான் நம்ம இஷ்டத்துக்கு எல்லாத்தையும் ஆட்டி படைக்க முடியும்னு சொல்லி நைஸா crocodile ஆசை வார்த்தையா காமிச்சு அவனை அப்படியே மயக்க ட்ரை பண்ணுவான். crocodile சைலண்ட் ஆன உடனே டோஃப்ளமிங்கோக்கு செம ஹாப்பி. சார் ரைட், என்னதான் வார்லாடுங்கிற டைட்டில உங்ககிட்ட இருந்து பறிச்சிட்டாலும் நீயும் நானும் என்னைக்குமே வார்லாடுங்க தான், அதுல எந்த சந்தேகமும் இல்லம்பா. அப்ப crocodile ஒரு டீல் போடுவான். அவன் கூட இவன் போய் சேரணும்னா இவனுக்கு கீழே தான் அவன் வேலை பார்க்கணுமாமா. அதை எப்படி அவன் ஏத்துக்குவான்? உன்னை ஒரு பெட்டரான பர்சன் நினைச்ச
நினைச்சேன். ஆனா இம்பல் டவுனுங்கிற ஒரு நரகத்துல போய் மாட்டிட்டேன்னு கிண்டல் பண்ணுவானா? அப்படி மாட்டிட்டா நான் எப்பறா இங்க இருப்பேன் லூசு பையல, இங்க இருந்து போய் தொலைடா டோஃப்ளமிங்கோன்னு சொல்லி அட்டாக் பண்ணுவானா? அவன் வழக்கம் போல ஒரு ஜம்ப போட்டு அங்க இருந்து எஸ்கேப். இவனுக்கு எங்கேயாச்சும் போய் ஏதாச்சும் கலவரம் பண்ணிட்டு இருக்கதே வேலையா போச்சு. அதே நேரம் இங்க நம்ம பக்கியோட ஆளுகளும் நைஸா கிடைக்கிற கேப்ல அப்படியே பூந்து பூந்து எஸ்கேப் ஆகி போவானுங்க. நேவி கூட சண்டை போறதுக்கு இந்த மாதிரி நைஸா எஸ்கேப் ஆகி போறது ரொம்ப ரொம்ப ஈஸியா இருக்குன்னு சொல்லி சந்தோஷப்பட்டு இருப்பான். அந்த டைம் crocodile அடிச்சு விட்ட பெரிய சூறாவளி ஒண்ணு வந்து அடிச்சு எல்லாத்தையுமே கண்ணா பின்னான்னு தூக்கி வீசிரும். நைஸா பதுங்கி வந்தான். கடைசியில எல்லாம் போச்சு. அதே நேரம் இங்க போவா ஸ்மோக்கரை பிளாக் பண்ணால அவன் வழிய விடு இல்ல தேவையில்லாம அடிபடுவேன்பா. ஆனா அவன் விடவே மாட்டேன்பா. ஏன்னா அவன் தான் இவளோட ஃபியூச்சர் ஹஸ்பண்ட் ஆமா. அப்படி இருக்கும்போது அவனை நான் ஹர்ட் பண்ண விட மாட்டேன்பாலா. அவனுக்கே ஷாக்கு, எது ஹஸ்பண்டான்னு. ஆமா என்னோட ஹஸ்பண்ட், அதுல எந்த டவுட்டும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அவ கல்யாணத்தை பத்தி யோசிக்க ஆரம்பிச்சிருவா. இவங்க ரெண்டு பேரும் கப்பல்ல டிராவல் பண்ணி போற மாதிரியும் ஜாலியா பேசிக்கிற மாதிரியும் அதுலயும் லூஃபி வட்டவட்டையா திப்பானாமா. ஆனா போவா சமைச்சதான் சாப்பிடுவானாமா. அப்படின்னா அவன் சாப்பிடறதுக்கு என்னென்னலாம் தேவைப்படும்னு யோசிச்சு பார்க்கும்போது அவ எக்கச்சக்க சீக்கிங்ஸ போட்டு தள்ளி அதுங்க எல்லாத்தையுமே வெரைட்டியா ஏகப்பட்ட டிஷ்ஷஸா ரெடி பண்ணுவா. அவனுக்கு வண்டியா 10 லாரி அனுப்பி விட்டாலும் தான் எல்லாத்தையும் உட்கார்ந்து திம்பானே. எனக்கு தெரிஞ்சு லூஃபி மட்டும் காம்பல்ட்ல ஒரு ரெஸ்டாரண்ட்டை போட்டு உட்கார்ந்தான்னா இதுக்கப்புறம் காம்பல்ட்ல சீக்கிங்ஸ்னு ஒண்ணு இருக்கவே இருக்காது. எல்லாத்தையும் ஒரு 2-3 வருஷத்துல நம்ம பையன் தின்னு தீத்துருவான். அப்படி லாரியா சமைச்சு கொடுக்கறதுல இவளுக்கு சந்தோஷம் தானாமா. அதெல்லாம் யோசிச்சு பார்த்து சந்தோஷப்பட்டு இருப்பா. ஸ்மோக்கருக்கு காண்டாவும். இவன் நம்ம கூட சண்டை போடணும்னு நினைச்சிட்டு இருக்காளா இல்ல சகவாசமா பேசலான்னு வந்தாளா? அவளோட கதையெல்லாம் என்கிட்ட சொல்லிட்டு இருக்கானே காண்டாய். அங்க பார்த்தா லூஃபி ஓடிட்டு இருப்பான். நான் அவனை பிடிக்க போறேன்னு ஒரு வார்த்தை தான் சொல்லுவான். அவ்வளவு நேரம் சந்தோஷமா இருந்தவன் மூஞ்சி அகோரமா மாறும். என்னானாலும் சரி உன்னை விடவே மாட்டேன்னு சொல்லி கண்ணா பின்னான்னு அவனை அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிருவான். அதே நேரம் இங்க நம்ம மிஹாக்கு லூஃபியை போட்டு கண்டமே அட்டாக் பண்ணுவான். ஆனா நம்மளால அவன் அட்டாக்ல பூரா எஸ்கேப் ஆகி ஓடிட்டே இருப்பானா. ஒரு கட்டத்துல இருக்கும்போது நீ உன் அண்ணனை விட்டு ரொம்ப தூரம் தள்ளி வந்துட்ட, இதுக்கப்புறம் அவனை காப்பாற்ற முடியாதுன்னு ஒரு வார்த்தை தான் சொல்லுவான். அவ்வளவுதான் லூஃபிக்கு கொலை காண்டாயிரும். வேட்டா மாட்டேன்டா கொய்யாலன்னு சொல்லிட்டு சும்மா வெறித்தனமா கத்திக்கிட்டே ஓடி வர்றதோட இந்த எபிசோடுக்கு எண்டு கார்டு போட்டு முடிக்கிறாங்க.